ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா எல்எஸ்ஜி விசிஸ் எம்ஐ மேட்ச் நம்பர் 48 ஐபிஎல் 2024 அந்த மேட்ச்க்கான ஒரு 10 கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யூஸ்வல் நம்ம லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீமை பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பிளேயர்ஸ் தான் வந்து மிஸ் ஆகிருந்தாங்க, ப்ளஸ் வந்து வைஸ் கேப்டன். ஸோ அதில் வைஸ் கேப்டன் வந்ததுனால ஒரு 3 சேஞ்சஸ் மாதிரி வந்து நேற்று மிஸ் ட்ரீம் டீமுக்கும் நம்மளோட டீமுக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி மிஸ் ஆச்சுன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபில் சால்ட்டு சேஃபு, ஜப்பன் சேஃபு, ஸ்ரேயஸ் ஐயர், ஃப்ரேசர், ஜாக் ஃப்ரேசர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவர் வந்து எப்படினாலும் ட்ரீம் டீமுக்குள்ள வந்துடுறாரு. எல்லா மேட்ச்சுமே வந்து லாஸ்ட் மேட்ச் ஏர்லியராக அவுட் ஆகிட்டார், பட் ஒரு 6 ஒரு 4 27 பாயிண்ட்ஸ் எடுத்து பிருத்திவி ஷாவுக்கும் இவருக்கும் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 7 பாயிண்ட்ஸ் அதிகம். ஸோ ஒரு ட்ரீம் டீமுக்குள்ள வந்துட்டார். அவரும் சேஃப் தான். அக்ஷர் பட்டேல், நரைன் எல்லாமே சேஃப் தான். ஸோ அர்ஷதீப் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோராவும் சில பேர் ஒரு 50% பேர் எடுத்துருக்க மாட்டோம். அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயருமே ஒரு 50% பேர் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நான் வெங்கடேஷ் ஐயரை நான் பிக் பண்ணல, பட் வைபவ் அரோராவை நான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ குல்தீப் யாதவ் வந்து சேஃப் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வைஸ் கேப்டனாக வந்துட்டார். ஃபில் சால்ட் வந்து மேட்ச்சுக்கு மேட்ச் பயங்கரமாக ஃபார்ம் பண்ணுறாரு, அவர் கேப்டனாக வந்துட்டார். ஸோ ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக தான் போச்சு. நம்ம நினச்சோம் நம்ம வந்து ஃப்ளாட் ட்ராக்கில் வந்து பயங்கரமாக ரன்ஸ் போகும், அந்த மாதிரி தான் ஈடன் கார்டன்ஸில் இருக்கும்னு. பட் விக்கெட்டை மாற்றி கொடுத்துட்டாங்க. பட் லைனுக்கு அப்புறம் பிச் ரிப்போர்ட் வந்துச்சு, அதுலேயுமே வந்து பேட்டர்ஸ் கிரவுண்டு தான் இது, பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சு. கேகேஆர் வந்து விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து பவுலிங் ஃபேவராக தான் இருந்துச்சு. ஏன்னா பவர் பிளேயரே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பவுலிங் ஃபேவராக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் எல்லாம் போய் டெல்லி வந்து குல்தீப் யாதவ்னால தான் 150 வந்தாங்க. அவர் தான் வந்து நல்லா ப்ளே பண்ணார் பேட்டிங்லேயும். ஒரு செம்மையாக நல்ல ஃபார்மில் இருக்கார் பேட் அண்ட் பாலில் குல்தீப் யாதவ். ஸோ வேர்ல்டு கப்பு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஸோ பார்க்கலாம், இன்றைக்கி வேறு வேர்ல்டு கப் ஸ்குவாடு விட்றாங்க, யார் யார் எடுக்கிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம இன்றைக்கான டீம்ஸை வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து இந்த ட்ரீம் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. வைபவ் அரோரா, அதேமாதிரி வைஸ் கேப்டன் வருண் சக்கரவர்த்தி, இதுதான் வந்து ரிஸ்க்கு. சேஃப் ஃபில் சால்ட்டு கூட நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருப்போம், பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசலை ட்ராப் பண்ணணும், அதுதான் இங்கே ஒரு பெரிய ரிஸ்கேவும். ரசலை ட்ராப் பண்ணிவிட்டு வைபவ் அரோராவையோ இல்லை வருண் சக்கரவர்த்தியோ எடுத்து ஒய்சியாக போடணும். ஸோ அதுதான் வந்து ரிஸ்க்கு, மற்றபடி வேறு இது இல்லை. நம்ம இன்றைக்கான கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் வந்து பார்த்துடலாம். இன்னும் விசில் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு, ஸ்மால் லெக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. ஸோ இதில் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸ்மால் லெக்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. ஸோ நோ ஜிஎஸ்டி, லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், எல்லா டைப் ஆஃப் என்ட்ரி ஃபீஸ் கான்டெஸ்ட்டுமே இருக்குது. அப்புறம் மினி கிராண்ட் லீக்குமே போட்டிருக்காங்க, கிராண்ட் லீக், மினி கிராண்ட் லீக்கு, அப்புறம் ₹7 கிராண்ட் லீக் இருக்குது. அப்புறம் ஐபிஎல் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ₹50,000 கிவ்அவே கான்டெஸ்ட்டுமே போட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து 7 to 4 10 to 1 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா H3 H4 கேட்டில் எல்லா டைப் ஆஃப் என்ட்ரி ஃபீஸ் கான்டெஸ்ட்டுமே இருக்குது. ஹையில் 40,000 ஆரம்பிச்சு ₹4 வரைக்கும் இருக்குது. ஸோ ஸ்மால்லேருந்து பிக் வரைக்கும் எல்லா கான்டெஸ்ட்டுமே இருக்குது. ஜிஎஸ்டியுமே கிடையாது. இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் இருக்குது. நீங்கள் வித்ட்ராலை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு அமௌண்ட் உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஸோ எல்லா ஆப்ஷனுமே லெவலில் இருக்குது. ஸ்மால் லெக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி லூக்கேட்டேக்கு ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், நிக்கோலஸ் புரான், குயின் டிகாக், இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, தீபக் ஹூடா, ஸ்டைனிஸ், குர்னல் பாண்டியா, பும்ரா, பிஷ்னாய். ஸோ லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீம் மாதிரியே வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ ஃபில் சால்ட் இடத்துல கேஎல் ராகுல் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இடத்துல பிஷ்னாய். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், நிக்கோலஸ் புரான், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஸ்டைனிஸ், ஹர்திக் பாண்டியா, குர்னல் பாண்டியா, பும்ரா, எஸ் தாக்கூர், பியூஷ் சாவ்லா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அதே ஃபார்மேட்டில் ரோஹித் சர்மாவை கேப்டனாக கொடுத்து பியூஷ் சாவ்லாவை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப்பு. ஸோ இந்த மேட்ச் வந்து ஹிட் ஆக சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா ஹை பர்சன்டேஜில் கேப்டன் வைஸாகவும் ட்ரை பண்ணுவாங்க, இங்கே ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். நிக்கோலஸ் புரான், திலக் வர்மா, டிம் டேவிட், வதேரா, பதோனி, ஸ்டைனிஸ், ஹர்திக் பாண்டியா, குர்னல் பாண்டியா, நபி, பும்ரா, மேட் ஹென்ரி. ஸோ மேட் ஹென்ரி வந்து நியூசிலாந்தோட T20 ஸ்குவாடில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை மேலே ஓப்பனர்ஸை ஃபுல்லாக நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ மிடில் ஆர்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரி. ஏர்லியராக விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா மிடில் ஆர்டர்ஸ் வந்து மிடில் வர பேட்டர்ஸ் வந்து சைன் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓப்பனர்ஸை ஃபுல்லாக ட்ராப் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக எடுத்திருக்கேன். ஸோ எல்எஸ்ஜிலையும் சரி, எம்ஐலையும் சரி, ஸோ ரெண்டிலுமே அப்படி தான் எடுத்திருக்கேன். இது அந்த மாதிரி ஒரு டீமு. அதுக்கப்புறம் இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல், குயின் டிகாக், இஷான் கிஷான், திலக் வர்மா, ஸ்டைனிஸ், ஹர்திக் பாண்டியா, குர்னல் பாண்டியா, பும்ரா, பிஷ்னாய், சாவ்லா, மேட் ஹென்ரி.
ஸோ இதில் வந்து ரோஹித் சர்மா எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணியிருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனர்ஸ் 2 லெஃப்ட் ஹேம் ஓப்பனர்ஸை வந்து நான் வந்து கேப்டன் வைஸியாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எல்எஸ்ஜியில் குயிட்டிக்காக வந்து லாஸ்ட் மேட்ச் 2 மேட்சஸாக வந்து ஃப்ளாப்பு தான். ஸோ இந்த சீசனில் அவ்வளோ அவருக்கு சைன் அதிகமாக ஃப்ளாப் அதிகமானு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பு தான் அதிகமாக இருக்கார். சில மேட்ச்சில் தான் ட்ரீம் டீமில் வந்திருக்காரு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னு தெரியல. லாஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அவுட் ஆகிடாரு. குயிட்டிக்காக அவருக்கு லெஃப்ட் ஹேம் பேசர்ஸ்ட்டை வந்து வீக்னஸ் இருக்குது. எம்ஐயில் வந்து லூக் வுட் இருக்கார். மேபி லாஸ்ட் மேட்ச் லூக் வுட் அண்ட் துஷாராலாம் ரொம்ப வந்து ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ப்ளே பண்ண வைக்கிறாங்களான்றது தெரியல. மேபி லூக் வுட் ப்ளே பண்ணால் குயிட்டிக்காவுக்கு ஒரு இது இருக்கும். பட் ட்ரெண்ட் போல்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ லூக் வுட் வந்து அவ்வளோ டேஞ்சர்ஸ்லாம் கிடையாது. ஸோ அவர் வந்து ஃபார்ம் அவுட்லேயுமே இருக்கார். அதனால் குயிட்டிக்காவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு இது கிடையாது, எந்த ஒரு வீக்னஸுமே. ஸோ இன்றைக்கி அவர் சைன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். இஷான் கிஷானுமே அவ்வளோவா ப்ளே பண்ணுறது கிடையாது, அதனால் அவரையுமே ஈஸியாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ சைன் ஆகாத பிளேயரை நம்ம மேட்ச்சுக்கு மேட்ச் ட்ரை பண்ணுறப்போ ஒரு மேட்ச்சில் சைன் ஆயிடுவாங்க. ஸோ அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிட்டிக்கா கேப்டன், இஷான் கிஷான் வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரான், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, தீபக் ஹூடா. லாஸ்ட் மேட்ச் தீபக் ஹூடா நல்லா ஃபார்முக்கு வந்த மாதிரி தெரியுது. மேபி ஃபார்மில் இருந்தால் இந்த மேட்ச்சுமே ட்ரீம் டீமில் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஹர்திக் பாண்டியா, குர்னல் பாண்டியா, பும்ரா, எஸ் தாக்கூர், மேட் ஹென்ரி. ஸோ இதில் பும்ரா கேப்டன், வைஸ் கேப்டன் ரோஹித் சர்மா. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரான், குயிட்டிக்காக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஸ்டைனிஸ், குர்னல் பாண்டியா, நபி, பும்ரா, பிஷ்னாய், மோசின் கான். ஸோ இதில் சூரியகுமார் யாதவ் கேப்டன். லாஸ்ட் மேட்ச் சூரியகுமார் யாதவுமே ஃப்ளாப் ஆகிட்டார் டிசி கூட. ஸோ இன்றைக்கி வந்து எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து. ஏன்னா அவர் மேட்ச் ப்ளே பண்ணுறது இல்லை. ஏதாவது ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாரு, அப்புறம் வந்து அடுத்த மேட்ச் ஃப்ளாப் ஆகிடுறாரு. அதுக்கடுத்த மேட்ச் நல்லா ப்ளே பண்ணுறாரு. ஒரு மேட்ச் விட்டு தான் அவர் வந்து ட்ரீம் டீமில் வராரு. ஸோ இன்றைக்கி சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி வந்து இவங்க ப்ரெடிக்ஷன் படி இந்த ட்ரீம் 11 போடுற பாயிண்ட்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா 36 தான் இருக்குது. ஸோ அதுவுமே லோவாக இருக்கனால கேப்டன் ஒய்சி சாய்ஸுமே கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். ஸோ சூரியகுமார் யாதவ் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா திலக் வர்மா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் மேட்ச் செம்மையாக ஃபைட் பண்ணார். பட் ஹர்திக் பாண்டியா லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேலை வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் வந்து சரியாக வந்து டேக் ஆஃப் பண்ணல, அதனால தான் நாங்கள் வந்து தோற்றுட்டோம்னு திலக் வர்மாவை ப்ளேம் பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கே இல்லை, அவர் எதுக்கு அப்படி சொன்னாருன்னு தெரில. கடைசி வரைக்கும் திலக் வர்மா வந்து ஃபைட் பண்ணார். கடைசியில் ஒன்றும் பண்ண முடியலன்னா வந்தவங்க ஃபுல்லாக அவுட் ஆகிட்டாங்க. யாருனாலையுமே ஹிட் பண்ண முடியல. ஒன்லி திலக் வர்மா மட்டும்தான் கடைசி வரைக்கும் நின்று ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ திலக் வர்மா பெட்டர் ஃபார்மில் இருக்கார். ஸோ அவரை ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. நம்ம ஒய்சியாக கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் நிக்கோலஸ் பூரான். ஸோ சூரியகுமார் கேப்டன், நிக்கோலஸ் பூரான் வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துலாம். இந்த டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், குயிட்டிக்காக், இஷான் கிஷான், திலக் வர்மா, டிம் டேவிட், தீபக் ஹூடா, ஆயுஷ் பதோனி, ஸ்டைனிஸ், ஹர்திக் பாண்டியா, பும்ரா, மேட் ஹென்ரி. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு 48 ரன்ஸ் அடித்தார். ஸோ அவ்வளோதான். லாஸ்ட் மேட்ச் தான் வந்து ஏதோ கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேபி அதை கண்டினியூ பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னு தெரியல. தீபக் ஹூடா வைஸ் கேப்டன், திலக் வர்மா கேப்டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் 2K Tech Family சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நோட்டிஃபிகேஷனில். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் லிங்க் இருக்குது, கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப் லிங்க்ஸ்மே இருக்குது. 2K Tech ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.